இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் தன்னை பற்றி சொல்லுகிறார். நாள் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன், என் கைக்கு யார் தப்ப முடியும் அல்லது தப்புவிக்கிறவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி ஒரு சவால் விடுகிறார். என் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்றால் யோபு 42:2 சொல்லுகிறது. ஆதியாகமத்தில் 37 அதிகாரத்தை வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால் 17 வயது நிரம்பின யோசேப்பு என்கிற வாலிபன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். 2 விதமான காரியங்களை பார்க்கிறான். எல்லா சொப்பனங்களும் அவன் உயர்வான உன்னதமான நிலைமைக்கு வருகிறதை காண்பிக்கிறது. ஆனால் சூழ்நிலை சாதகமாக இல்லை. தன்னுடைய பெற்றோரிடம் தன்னுடைய சகோதரிடம் சொல்லுகிறான். எல்லோரும் அதை பார்க்கும் பொழுது எரிச்சல் அடைகிறார்கள், கோபப்படுகிறார்கள். இவன் பெரியாள வருவானோ, இவனை நாம் வணங்குவோமோ, இவனுக்கு கீழே அடிமையாக இருப்போம், பலவித காரியங்களை பேசி ஒரு நாள் வரும்போது அவனை கொன்று போடுவதற்கு முடிவு கட்டிவிட்டார்கள். ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற அவர்களை பார்க்கவன் போகிறான். தகப்பனால் அனுப்பப்பட்டு போகிறான். நடந்தது என்ன தெரியுமா? தூரத்தில் வரும்பொழுதே சொப்பனக்காரன் வருகிறான். அவனை கொண்டு இந்த குழியில் போடுவோம், அவனை ஒரு துஷ்ட மிருகம் கொன்று போட்டதென்று தகப்பனுக்கு செய்தியை சொல்லிவிடலாம், அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஆனால் நடந்ததுன காரியம் மாறுதலாக முடிகிறது. குழியில் போட்டார்கள், கொல்லவில்லை, எடுத்து விற்றார்கள். எகிப்திற்கு அடிமையாய் போகிறான். பலவித பாடுகள், செய்யாத தவறை செய்தாண்டு சிறையிருப்புக்குள்ளே போகிறான். அந்த வாலிபனுடைய வாழ்க்கை முழுவதும் பாடுகள் தான். 30 வயது வரை புடமிடப்படுகிறான். தேவன் சொன்னால் காண்பித்த சொப்பனம் ஒன்றும் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் சொன்னால் சூழ்நிலை சாதகமாய் இருக்கிறதோ இல்லையோ, எதிர்வினையாக காரியங்கள் நடக்கலாம். இரவோடு இரவாய் சூழ்நிலை மாற்றுவார். காலையில் விடுகிறது, சிங்காசனத்தில் போய் உட்கார வைக்கிறார், சிறையிருப்பு மாறுகிறது. இதுதான் ஆண்டவருடைய செயல்பாடு. எப்படிப்பட்ட சூழல் நீங்கள் கடந்து வந்தாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், காண்பித்ததை பிடித்துக் கொள்ளுங்கள், காரியங்கள் ஒரு நாள் நடக்கும். ஒரு அருமையான வாலிபன் எனக்கு தெரியும். வேலை இல்லாமல் அலைந்து திரியும் பொழுது ஒரு கம்பெனியிலே ஒரு சாதாரண ஒரு வேலை கிடைத்தது. அதாவது லோயர் கிரேட் சொல்லுவாங்க, கடைநிலை ஊழியரா. ஆண்டவர் சொன்னார், நீ இங்கேதான்ப்பா இருக்கணும். நான் அங்கே இருக்கிறான், வேலை செய்கிறான். அவனுக்கு மேலே வாய்ப்புக்கு வழியே இல்லை. அவனுக்கு மேல ப்ரொமோஷன் போகணும்னா அவன் எடுத்திருக்கிற அந்த போஸ்டிங், அந்த பொறுப்புல இருக்கிற ஒரே ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த பையனும் ஓரளவு ரிட்டையர்ட் ஆகிற வயசுக்கு வந்துருவான். அந்த ஓனர் கூப்பிட்டு சொல்றாரு, வேற எங்கேயாவது வேலை தேடி போ, நீ எல்லாம் உண்மையா வேலை செய்யறா, இங்க இருந்தா அவனுக்கு எதிர்காலம் இல்ல. ஆனால் அமைதியா இருந்தான், ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே இரு. நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் அப்படியே சூழலை மாற்றி வேறொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவனை கொண்டு போய் உயர்த்தி ஒரு நாள் அந்த கம்பெனிக்கே ஹெட்டா மாத்தி விட்டு விட்டாரு. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் செய்கிறது யாரும் தடுக்கவும் முடியாது. என் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார், நான் சொன்னதை செய்வேன், இங்க இரு, உயர்த்துவேன். உயர்த்தினார். வாழ்க்கையில் இன்னைக்கு சூழ்நிலை சாதகம் இல்லாமல் இருக்கலாம், வாசல்கள் அடைப்பட்டு இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். பொறுமையாய் காத்திருங்கள். கர்த்தர் காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றிக் கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் சமூகத்திலே தாழ்த்தி வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தைகள் கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் வாக்கு கொடுத்தது நிறைவேறவில்லையே, என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாக மாறிக்கொண்டிருக்கிறதே, நடக்கிறது ஒன்று ஆனால் நான் நினைத்தது ஒன்று என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்க நேரலாம். இப்பொழுது அவர்கள் பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுங்க, நம்பிக்கை இழந்து விடாதபடி, பொறுமை இழந்து விடாதபடி, அப்பா எல்லாவற்றுமே சார்ந்து கொள்ள கிருபை கொடுங்க. சகலத்தையும் வல்லவர் பிள்ளைகளுக்கு நியமித்ததை செய்து முடிப்பீராக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை மேலாமுக்கு செலுத்துகிறேன்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இதை குறித்து கவலைப்பட வேண்டாம், நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் செய்ய நினைத்தது நிறைவேறும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள் எல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.